இல்ல இதுல இன்னொரு பக்கமும் சொல்றது, வடமண்டலத்திலயோ, ஆ மத்திய மண்டலத்திலயுமே வந்து விஜய் அவர்கள் பெரும்பகுதியான வாக்குகளை வந்து பிரிக்க இருக்கிறாரு. பாமக மற்றும் விசிகவோட வாக்குகள பிரிக்க இருக்காருங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பண்ருட்டியும் வந்து வடக்க சம்பந்தப்பட்ட மண்டலம் தான். ஒருவேளை அவரோட தொகுதியில வந்து இருக்கிற விஷயங்கள பார்த்து அவர் அதனால மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாரா? விஜயால எல்லாரும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. விஜயோட விஜய் வந்து இந்த வாக்கு வங்கியெல்லாம் பிரிக்க போறாருங்கிற ஒரு நரேட்டிவ், ஒரு கருத்து பரப்பப்பட்ட உடனே எல்லாரும் மன உளைச்சல் ஆளாயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் வந்து அந்த பகுதிக்கு விஜயோட கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கட்சியின் ஒரு முக்கியமான தமிழ்நாடு ஒரு கட்சி தவிர்க்கக்கூடாத கட்சியினுடைய சில தளபதிகள் ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டது. ஏங்க உங்க வாக்கு வங்கி தாங்க உடைக்கிறாருன்ன உடனே அவங்கலாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. கட்சியோட பேர் சொல்ல விரும்பல. அப்ப இந்த மாரி பல பேர் வந்து அப்செட் ஆயிருக்கிறாங்க. ஆனா, தன் வாக்கு வங்கி உடைகிறது அப்படிங்கிறதுக்காக வேலுமணி பேசுற மாரி தெரியல. அப்படின்னு தெரியல. அவர் அதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு பேசுற மாரி தெரியல. ஆனா, திமுகவோட அஜெண்டாவா இருக்க வாய்ப்பு இருக்கும். திமுக சொல்லி பேசுறாரா அப்படின்னா, அந்த அளவுக்கு போக மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சார் ரொம்ப ஈஸியா. நான் ஓப்பனா சொல்றேன். ஒருத்தர் திமுக சொல்லி தான் பேசுறாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப காங்கிரஸ் ஏதாவது பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா வேல்முருகன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்ட வச்சிருக்கிற ஒரு மனிதர் கிடையாது. அவர் அப்படி வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது.